ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இன்ஃபினிக்ஸ் ஜிடி 13 ப்ரோ. போன வருஷம் வந்து இன்ஃபினிக்ஸ் ஜிடி 20 ப்ரோ வந்து நிறையவே சேல்ஸ் போயிருந்தது. இது பக்காவா வந்து ஒரு கேமிங் ஃபோன் தான். இந்த கேமிங்காண்டி பாக்குறவங்க கண்டிப்பா இந்த இன்ஃபினிக்ஸ் போனை வந்து தேடி தேடி வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த டைம்ல வந்து ஜிடி 13 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 25,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல கேமிங் ட்ரிகர்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அல்டிமேட்னு ப்ராசஸர் வர கொண்டு வந்திருக்காங்க. அதான் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிப் செட் கொண்டு வந்திருக்காங்க, கேமிங் சிப் செட்டு. அதுக்கப்புறம் ட்ரிகரும் இருக்கு. மற்றபடி வந்து மற்ற ஸ்பெக் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு. கேமிங்காண்டி இந்த ஃபோனு கொண்டு வந்திருந்தாலும் கேமரா, பேட்டரி எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து எப்படி இருக்கு, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் ஜிடி 13 ப்ரோ 5G இந்த ஃபோன் வந்து பக்காவா ஒரு கேமிங் ஃபோன் தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பார்த்தலாம். டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு 8mm திக்னஸ் வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க. 189 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 25,000 பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து IP68 69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐக்யூவும் சரி, ரியல்மியும் சரி, அவங்களும் ஒரு கேமிங் ஃபோன் தான் லான்ச் பண்றாங்க. ஆனால் IP68 கொடுப்பாங்க, 69 கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க என்னன்னா IP64 தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டவுன் கிரேட் தான் அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பேக் சைடு வந்து RGB லைட் வந்து எரியற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமிங் ட்ரிகர் இருக்கு. கேமிங் விளையாடுறவங்களுக்கு அந்த ட்ரிகரை பத்தி தெரியும். ரெண்டு சைடுமே ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரு பட்டன் ஃபீலா இருக்காது, டச் ஃபீலா தான் இருக்கும். அந்த ரெண்டு கேமிங் ட்ரிகரும் வந்து ஒரே டைம்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ட்ரிகர் ஒர்க் பண்ணி ஒரு ட்ரிகர் ஒர்க் பண்ணாத மாதிரிலாம் இருக்காது. இந்த ரெண்டு ட்ரிகரும் ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கண்டிப்பா செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு அது தேவைப்படுது ட்ரிகரு. மற்றபடி இந்த ஃபோன் கேமரா எடுக்கிறதுக்கு, கேமரா ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. கேமிங் விளையாடும் போது நீங்க அந்த கேமிங்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரிகரை. மற்றபடி நீங்க மொபைல் யூஸ் பண்ணும்போது கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஃபிளாஷ் லைட்டு, கேமரா ஓப்பன் பண்றது, கேமரா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரிகரை. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5 ரெசல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் போன்னாலே வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 144 தான் இப்போ எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து கேமிங்ல வந்து 120 FPS நீங்க வச்சு விளையாடும் போது போன் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆக தான் செய்யும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு போன் வந்து ஹீட் ஆகும் போது FPS வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. இது வந்து கிளைம் பண்றது கம்பெனி கிளைம் பண்ணல, நம்ம பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இந்த போனை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நம்ம கேமிங் விளையாடும் போது 120 FPSல விளையாடும் போது போன் ஹீட் ஆகும் போது FPS வந்து குறையுது, கொஞ்சம் டிராப் ஆகுது, கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்ட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 4500 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே அதிக நெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேரக்ட் சன்லைட்லேயே கூட உங்களுக்கு ஃபோன் நல்லாவே விசிபிள் ஆகும். 4500 வந்து ரொம்பவே அதிகம் தான். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1224 x 2720 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 440 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன். இதுதான் நார்மல் ப்ரொடக்ஷன் தான் கொரில்லா கிளாஸ்ல. இதோட நிறைய ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு லேட்டஸ்ட். இது வந்து நார்மல் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஓரளவுக்கு நார்மல் ட்ராப் டெஸ்ட்ல ஃபோன் வந்து சேஃப்டியா இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கிடைக்குது. 2025 வரதுனால 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. Android 16, Android 17, அது போக எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி பேஜஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ப்ராசஸர் பாத்தீங்கன்னா OS பாத்தீங்கன்னா XOS 15 கொடுத்துருக்காங்க இன்ஃபினிக்ஸ். இந்த இன்ஃபினிக்ஸ் OSஏ வந்து மற்ற OSஐ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். விவோ, ஓப்போ, ஷவுமி, ஒன் பிளஸ் இந்த OS எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த OS வந்து இன்ஃபினிக்ஸ் OS வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த டைம் வந்து XOS 15 OS வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த போனை யூஸ் பண்ணிட்டு OS எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 சொல்லியிருக்காங்க. இந்த சிப் செட் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட். இவங்க தான் இந்த போனை வந்து போன்ல தான் அவங்க இந்த சிப் செட்டே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றாங்க. அதனாலதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுல 4nm யூஸ் பண்ணிருக்காங்க. சிபின்னு பாத்தீங்கன்னா ஆக்டா கோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா மாலி G615 MC6 யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட் சொல்லி குளோபல்ல சொன்னாங்க. ஆனா இந்தியன் வேரியன்ட்ல வந்து 2 வேரியன்ட் தான். 8GB 256, அதுக்கப்புறம் வந்து 12GB 256. உங்களுக்கு வந்து UFS வந்து 4.0 கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டாவே இருக்கும். UFS வந்து 4.0 கொடுத்தனால LPDDR 5x RAM கொடுத்துருக்காங்க. RAM ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR 5x கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 வேரியன்ட் வந்து என்ன ரேட்னா
உங்களுக்கு 8 GB 256 வந்து 25,000 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 GB 256 வேணும்னா நீங்க 27,000 வாங்கிக்கலாம். இந்த 25,000 போனா கூட நீங்க 2,000 கார்டு ஆஃபர் போட்டு நீங்க 23,000 வாங்கிக்கலாம். இந்த போன் மொத்தம் 25,000 27,000 மொத்தம் 2 வேரியன்ட். கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு 2,000 நீங்க 2,000 கம்மி பண்ணியே வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி 2,000 கம்மி பண்ணி 23,000 வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் மூலியமா தான் சாங் கேட்க முடியும். அதுக்கப்புறம் டியூன்டு பை JBL போட்டிருக்காங்க. 3.5mm ஜாக் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு டியூன் பை JBLனா சவுண்ட் குவாலிட்டி வந்து எல்லாமே வந்து JBL அளவுக்கு நல்லாவே இருக்கும். இல்ல JBL வந்து நீங்க இதுல யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கர்லாம் வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்றாங்களா எப்படின்னு தெரியல. அதனால நீங்க JBL உங்ககிட்ட ஹெட்ஃபோனோ ப்ளூடூத்தோ ஸ்பீக்கரோ இருந்தா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 7 தான் லேட்டஸ்ட். ஆனா Wi-Fi 6 தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய போன்ல வந்து இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வித்தின் செகண்ட்ல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து இந்த போன்ல இருக்கு. அது மாதிரி இந்த பட்ஜெட்டுக்கு வந்து FM ரேடியோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா FM ரேடியோ இவங்க கொடுத்துருவோம். லோ பட்ஜெட்ல மட்டும் தான் FM ரேடியோ கொடுப்பாங்க. 20,000 மேல போச்சுன்னா FM ரேடியோ கட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த போன்ல FM ரேடியோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. USB வந்து டைப் C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 எல்லா போன்லயும் இருக்கிறதா. OTG சப்போர்ட்டும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸ் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் வித்தின் செகண்ட்ல வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. நல்லா ஃபாஸ்டாவே இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரின்னு பாத்தீங்கன்னா 5500 mAh கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் போன் கொண்டு வரும்போது ஒரு 7,000 கொடுத்துருக்கலாம். இப்பெல்லாம் 7,000 6500 mAh கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேமிங் காண்டி. இவங்க 5500 கொண்டு வந்ததும் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தான். 5,000 அப்புறம் 5,500 mAh வந்து நல்ல அப்கிரேட் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே நல்ல ஒரு கேஸும் அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டர் டைப் A to டைப் C கேபிள் குவிக் ஸ்டார்ட் கேரி சிம் ஏஜெட்ரு உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்டே சூப்பரா இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபீலே நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கேமிங் பாக்ஸ் மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். மொத்தம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலர் வந்து டார்க் ஃபிளாரு, பிளேடு ஒயிட், ஷேடோ ஆஷ். இது டார்க் ஃபிளாரு, பிளேடு ஒயிட், ஷேடோ ஆஷ்னு இந்த மாதிரி ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கேமிங் பேக் சைடு பார்க்கும்போது ஒரு கேமிங் டிசைன்ல இருக்கும். ஒரு 2 கலர் மிக்ஸ் ஆகி ஒரு கேமிங் டிசைன்ல பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி 3 கலருமே வந்து இப்படி வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க, பிக்சர்ல பாருங்க, உங்களுக்கு இந்த எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா அந்த கலர் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கேமிங்காண்டி இந்த போனை கொண்டு வந்திருந்தாலும் இதுல கேமரா எப்படி இருக்குன்னு கண்டிப்பா பார்த்தே ஆகணும். கேமராவும் ஓரளவுக்கு ஓகேவா கொடுத்துருப்பாங்க. ஆனா கேமிங் தான் பக்காவா கேமிங் போன் தான் இருந்தாலும் கேமராவும் டீசென்டா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து உங்களுக்கு 108 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க பிரைமரி கேமரா. இல்ல அல்ட்ரா வைட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டெலிபோட்டோ வந்து எடுக்க முடியாது. டெலிபோட்டோ கேமரா வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் டியூஎல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். LED ஃபிளாஷ் டியூஎல் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. HDR மூலியமா எடுத்துக்கலாம். இல்ல 4K 16 fps 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4K 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அந்த 108 மெகாபிக்சல்ல. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயே நீங்க வந்து 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செல்ஃபி கேமரால 13 fps கிடைக்குது 4Kல. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 fps கிடைக்குது 4Kல. கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு 4K கொடுத்துருக்காங்கன்னு சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த பட்ஜெட்டுக்கு 4K கொடுத்தது. நிறைய பேர் 4K 16 fps எதிர்பார்ப்பாங்க. இந்த போன்ல 4K 16 fps இருக்கு. போட்டோஸ் வீடியோஸும் ஓரளவுக்கு வந்து டீசென்டாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆனா இந்த போனை கண்டிப்பா கேமிங் காண்டி வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாம். இந்த 25,000 பட்ஜெட்ல உங்களுக்கு IQ கிடைக்கும், ரியல்மி கிடைக்கும். அதுலயும் வந்து கேமிங் காண்டி கொண்டு வந்த போன் தான். அதனால வந்து கேமிங்ல இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் GT 13 Proல ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து அந்த IQல ரியல்மில இல்லாத ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இந்த போன் வந்து பக்காவா ஒரு கேமிங் போன். கேமிங் காண்டி ஒரு போன் பாக்குறேன்னா கண்டிப்பா வந்து ட்ரிகர்லாம் யூஸ் பண்ணி நீங்க விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க. ட்ரிகருக்காண்டியே இவங்க வந்து ஸ்பெஷல் கீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலா வந்து கேமிங் காண்டி கொண்டு வரும்போது கண்டிப்பா அந்த போனை நீங்க கேமிங் காண்டி கண்டிப்பா வாங்கலாம். 25,000 கொடுத்து கண்டிப்பா வாங்கலாம். கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி 23,000 இந்த போனை வாங்கலாம். இந்த போன்ல வந்து டவுன் கிரேட் எப்படி இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். அந்த போன் ஓரளவுக்கு லைட்டா ஹீட் ஆக தான் செய்யும். கேமரா ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். கேமிங் அடிச்சுக்க வேணாம். கேமிங் விளையாடும் போது கொஞ்சம் போன் ஹீட் ஆகுது, FPS வந்து குறையுது. இந்த மாதிரி நிறைய டவுன் கிரேட் இருக்கு. கண்டிப்பா நீங்க அந்த போனை யூஸ் பண்ணிட்டு கஸ்டமரா நீங்க யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரிவ்யூல வந்து எது பாசிட்டிவா இருக்கு எது நெகட்டிவா இருக்குன்னு வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.